இன்னைக்கு சில பேர், உனக்கு எதுக்கு 2வது குழந்தை, உனக்கு எதுக்கு 3வது குழந்தை, உனக்கு எதுக்கு 4வது, வெக்கமா இல்லையா உனக்கு 4வது குழந்தை 40 வயசுல வச்சிருக்க, அதை கழிச்சு போடாத. என்னங்க அது பேப்பரா, அது தொடச்சு போடுற பேப்பரா? அது யார் தெரியுமா? அங்க உயிருங்க, அது உயிர், அது ஒரு மனுஷன், அது ஒரு மனுஷி. அந்த பிள்ளை கர்த்தர் 120 வருஷம் கூட கொடுத்திருப்பாரு உயிரை. நீங்க நினைக்கிறீங்க 3 மாசம்னா ஒண்ணும் கிடையாது, கலைச்சு போட்டுடலாம். இந்த பாவத்திற்குள்ள நீங்க ஆளாகாதீங்க. ஆளாயிருந்தீங்க, உபவாசம் எடுத்து ஒழுங்கா ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு, இந்த மாதிரி குற்றத்தை என் குடும்பத்தில் நடக்கிறதுக்கு நானே என் வாயால நான் சொல்லிட்டேனே ஆண்டவரே என்னை மன்னியோன்னு சொல்லி கர்த்தர்ட்ட மன்னிப்பு கேளுங்க, மனம் திரும்புங்க. உங்க பிள்ளையை குறித்து கர்த்தர் என்ன சித்த வச்சிருக்க உங்களுக்கு தெரியாதுங்க. ஏங்க, நீங்க படிக்க வைக்க முடியல, உங்க பிள்ளைய கல்யாணம் கட்டி கொடுக்க வைக்க முடியல, நீங்க பிளான் பண்றீங்க. அந்த பிள்ளைக்கு 3 மாசம் இருக்கும்போது, 3 மாசம் கருவா இருக்கும்போது நீங்க பிளான் பண்றீங்க. அந்த பிள்ளைக்கு கல்யாண வயசு வரும்போது நீங்க உயிரோடு இருப்பீங்களா உங்களுக்கு தெரியாது. நீங்க என்னங்க டிசைட் பண்றது? நீங்க என்ன டிசைட் பண்றது? பிள்ளைக்கு ஜீவனை கொடுத்தவர் கர்த்தர், அந்த பிள்ளைக்கு திட்டமிடுகிறவர் கர்த்தர். உங்க பிள்ளைய பற்றி உங்களுக்கு என்ன செய்யணும் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். உங்களுக்கு தெரியாம இருக்கிறதுக்காக கர்த்தருக்கு தெரியாதுன்னு நினைச்சிடாதீங்க. கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார்.